ராகுல் காந்தி முதுகில குத்திட்டார், ராகுல் காந்தி ஒழிக, காங்கிரஸ் ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. அதை நிறுத்தியிருக்க வேண்டிய பொறுப்புல இருக்கா. காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு கூட்டம் நடக்கும் போது நான் கோஷம் போட்டிருக்கலாம். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் போது அப்படிப்பட்ட அது பண்பு கிடையாது. இல்லை, ஒரு கூட்டணியை விட்டுட்டு போனதுக்காக நீங்க வந்து ஒளிகன்னு சொல்றதோ, ஒரு தலைவரை பற்றி ஒளிகள் அந்த கட்சியை சொல்றதோ, பிடிக்கலன்னா பிடிக்கல போங்க, என்ன பண்றது. கொள்கையா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நம்ம பிரிய வேண்டியதா இருந்துச்சு, பிரிஞ்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதா இருக்கணுமே ஒழிய இவ்வளவு இறங்கி பேசுறதுங்கிறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சமீபத்தில் கூட சொல்லியிருந்தீங்க, அவங்க பொறுப்பேற்கும் போது இனிமே அடிச்சு ஆட வேண்டிய காலம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இல்லை, அது என்னன்னா அது ஒரு டெர்மாலஜி தான், அது ஒரு பெரிய இது இல்லை. பதில் சொல்றது கடுமையாக நாங்கள் பேசுவோம், கடுமையாக உழைப்போம் சொல்றது ஒன்று. நான் கிரிக்கெட் பாடியில் சொன்னீங்கன்னா அதை அடிச்சு விளையாடுவோம்னு சொல்றது. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்றபடி உள்ள வார்த்தைகள் அவ்வளோதான். இப்போ தோழமை கட்சிகளுடைய அந்த கூட்டத்தில் கூட முதலமைச்சர் பேசியிருந்ததா தகவல் வந்தது. அதாவது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த 5 year 10 year நாங்கள் டெஃபரெண்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றத முதலமைச்சர் பேசியிருந்ததா சொன்னாங்க. ஏன் அதை பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்து இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, அவங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, எதிர்கட்சிகள் வந்து 3 மாசத்துல கவர்மெண்ட் போயிடும், 6 மாசத்துல கவர்மெண்ட் போயிடும், அவங்கள தூக்கிடுவோம், இவங்கள தூக்கிடுவோம், அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, இவங்க ஒரு பரபரப்பாக அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனுடைய விளைவாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை சொல்லி முடிச்சுன்னு நினைச்சார் போல இருக்கு. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த எலெக்ஷன் இல்லை, அடுத்த எலெக்ஷனை 10 வருஷம் நம்ம வெற்றி பெறுவோம், தொடர்ந்து நம்ம நம்பிக்கையோட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மக்களோட நிற்போம், மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும், நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத அவர் சொன்னது. ஏன்னா இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படிங்கிறத சொன்னது அவர்.